என்னடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கிளாஸ்க்கு போகலையா? மூட் சரியில்லடி, அதான் போகல. மூட் சரியில்லையா? ஆச்சரியமா இருக்கு. உன் கூட பழகின இந்த 3 வருஷத்துல நீ மூட் சரியில்லைன்னு சொல்லி நான் இப்பதான் கேள்விப்படுறேன். என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் மூட் சரியில்லை? ஹே, பிரசாந்த் கால்டி அத போய் நீ கட் பண்ற? பிரசாந்த் கால்னா கிளாஸ்லயே அட்டெண்ட் பண்ணி பேசுற ஆளு, இப்ப அவன் காலையே கட் பண்ற? ஓ, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல ரேவதி, எனக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் யுஎஸ் போறதுக்கு முன்னாடி என்ன நிச்சயம் பண்ணணும்னு சொன்னால, அதனால நேத்து என் அப்பா கிட்ட நாங்க லவ் பண்றத சொன்னேன். எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இத எப்படி அவன் கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதான் போனை கட் பண்ணிட்டே இருக்கேன். சுமித்ரா, எந்த அப்பா நம்ம ஊர்ல லவ்க்கு சம்மதம் சொல்லிருக்காங்க? அப்பா சம்மதம் சொல்லிதான் லவ் மேரேஜ் நடக்கணும்னா இந்த ஊர்ல யாருக்கும் லவ் மேரேஜ் நடக்காது. முதல்ல அவங்க எதிர்ப்பாங்க, நாம தான் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் ஆகலைன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணணும். இன்னும் நம்ம அப்பாங்க லவ்க்கு பழகலடி, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்பா சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. எங்க அப்பா லவ் கேட்ட உடனே வேண்டான்னு சொல்லியிருந்தாருன்னா நானும் நம்ம அப்பா எல்லா அப்பா மாதிரியும் தானே முடிவு பண்ணிருப்பேன். ஆனா என் அப்பா நான் லவ் பண்றேன்னு சொன்னதுமே சம்மதிச்சிட்டாரு. ஆனா பிரசாந்தோட ஃபேமிலிய பத்தி சொன்ன உடனே தான் கோவப்பட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. பிரசாந்த் அப்பா பண்ற பிசினஸ் அன்எத்திக்கலான பிசினஸா, அது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. சுமித்ரா, நீ நம்பாத. லவ்வ நான் ஏத்துக்கிறேன், ஆனா பையனோட ஃபேமிலி தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஸ்டண்ட் அடிக்கிறது இப்ப புது ட்ரெண்ட். லவ் அப்போஸ் பண்ற பிற்போக்குவாதியா நம்மள பொண்ணு நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக அப்பாங்க போடுற புது டிராமா அது. இத நம்பாத. எங்க அப்பா அப்படி இல்லடி. அவர் என்ன சொல்றாரோ அததான் மீன் பண்ணுவாரு. மனசுல எதையும் மறைச்சு வச்சு பேச மாட்டாரு. ஏண்டி, ஒருத்த 30 கால் பண்ணிருக்கான், 30 காலையும் நீ கட் பண்ணுவ? எதனால போன் எடுத்து பேசுடி. இன்னும் எத்தனை காலை நீ இப்படி அவாய்ட் பண்ண போற? 300 கால், 3000 கால்? நான் போனை எடுக்காட்டி அவன் புரிஞ்சுக்க வேண்டியதானே. அவ ஏதோ மூட் அவுட்ல இருக்கா, பேச முடியாத சூழ்நிலையில இருக்கான்னு அவ கூப்பிட்டுட்டோன்னு விட வேண்டியதானே. இப்படி விடாம சேஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எல்லா சமயத்திலயுமா ஒருத்தர் பேச தயாரா இருக்க முடியும்? உனக்குதான் பிரசாந்த பத்தி தெரியுமே, நீ அவங்கிட்ட பேசலனா இந்த உலகத்தையே அழிச்சிருவான். எதனால எடுத்து பதில் சொல்லடி, இல்லனா உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ப்ளீஸ் டி, எடுத்து பேசு. அவனுக்கு ஏதாவது காரணம் சொல்லு. கிளாஸ்ல இருக்கன்னு சொல்லு, தலைவலின்னு சொல்லு, இல்ல நாளைக்கு பேசுறேன்னு சொல்லு. எதனாலும் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு வச்சுட்டு. ஹலோ. ஹே சுமி, ஏன் போன் எடுக்க மாட்டேங்கற? நேத்துல இருந்து பாத்துட்டு இருக்க, போன் கட் பண்ணிட்டே இருக்க. பிரசாந்த், நான் இப்ப கிளாஸ்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ஓ, எது உன் கிளாஸ்? இப்பலாம் உன் கிளாஸ் கேண்டீன்ல நடக்குதா? பாய் சுமி, நான் கிளம்புறேன். என்ன சுமித்ரா, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் நேத்துல இருந்து எதுவுமே பேசாம இருக்க? உங்க அப்பா நம்ம லவ்வுக்கு நோன்னு சொல்லிட்டாரா? சரி விடு. உங்க அப்பா அம்மா சம்மதத்தை எதிர்பார்த்தா நம்ம காதலிச்சோம், நமக்கு பிடிச்சு காதலிச்சோம். வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, நாம பாத்துக்கலாம். நான் யூஎஸ் போறதுக்கு முன்னாடி நீயும் நானும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்லயும் சொல்லி சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை மீறி அவங்க சம்மதிக்காம போனாங்கன்னா போயிட்டு போட்டோம், நாம அவங்களுக்கு வாழ்ந்து காட்டலாம். எங்க அப்பா நம்ம லவ் அப்போஸ் பண்ணியிருந்தாருன்னா நானும் அந்த முடிவுக்கு தான் வருவேன் பிரசாந்த். எங்க அப்பாவுக்கு லவ் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்ன? ஓ, ஜாதி பிரச்சனையா? நாங்க என்ன ஜாதின்னு எனக்கே தெரியாது, அதுக்குள்ளேயும் உங்க அப்பா கண்டுபிடிச்சாரா? அவருக்கு ஜாதி பிரச்சனை இல்ல. அவர் எப்பவுமே ஜாதி பாக்குறவர் இல்ல. உங்க அப்பா பண்ற வேலை தான் அவருக்கு பிரச்சனை. எங்க அப்பா பண்ற வேலையா? எங்க அப்பா பண்ற வேலைக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க அப்பா எங்க அப்பாவை மீட் பண்ணிருக்காரு. உங்களோட ஷாப்பிங் மால் ப்ராஜெக்ட்டுக்கு எங்க அப்பாவை கோஆபரேட் பண்ண சொல்லியிருக்காரு. அது விஷயமா 2 பேருக்கும் இடையில பெரிய சண்டையே வந்துடுச்சு. உனக்கே தெரியும் பிரசாந்த், எங்க அப்பா
ரொம்ப நேர்மையானவர். லஞ்சம்ன்ற வார்த்தையே அவருக்கு பிடிக்காது. இந்த கல்யாணம் நடந்தா நாளைக்கு அத சாக்கா வச்சுக்கிட்டு எங்க அப்பாவோட நேர்மைய வளைக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு எங்க அப்பா பயப்படுறாரு. இதெல்லாம் நடந்துச்சா? என் அப்பா உங்க அப்பாவை மீட் பண்ணாரா? ஏன் இது எங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல? எங்க அப்பாவோட பயத்துல ஒரு நியாயம் இருக்கு பிரசாந்த். உங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கும்னா அது தப்பு தானே. அதனாலதான் நானும் பயப்படுறேன். நாம இப்படியே இருந்துருவோம். கல்யாணம்லாம் வேண்டாம். சுமித்ரா, இப்ப எதுவும் முடிவெடுக்க வேண்டாம். எங்க அப்பாவோட தொழில் தானே உனக்கு பிரச்சனை. அதை நான் பாத்துக்கிறேன். நீ எந்த முடிவு எடுக்க வேண்டாம்.